இறைவாக்கினர் யோவேல் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 12 தொடக்கம் 18. ஆண்டவர் கூறுகிறார், இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். ஒருவேளை அவர் தம் மனத்தை மாற்றிக்கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு தானிய படையலையும் நீர்ம படையலையும் நீங்கள் அளிக்குமாறு உங்களுக்கு ஆசி வழங்குவார். இதை யார் அறிவார்? சீயோனில் எக்காலமூதி எச்சரியுங்கள். புனிதமான உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள். வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள். மக்களை திரண்டு வரச் செய்யுங்கள். புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். முதியோரை கூடி வரச் செய்யுங்கள். பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒரு சேர கூட்டுங்கள். மணமகன் தன் அறையை விட்டு வெளியேறட்டும், மணமகள் தன் மஞ்சத்தை விட்டு புறப்படட்டும். ஆண்டவரின் ஊழியர்களாகிய குருக்கள் கோவில் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையே நின்று அழுத வண்ணம், ஆண்டவரே, மக்கள் மீது இரக்கம் கொள்ளும், உமது உரிமை சொத்தை வேற்றினத்தார் நடுவில் நிந்தைக்கும் பழிச்சொல்லுக்கும் ஆளாக்காதீர் எனச் சொல்வார்களாக. அவர்களுடைய கடவுள் எங்கே என வேற்றினத்தார் கூறவும் வேண்டுமோ? அப்பொழுது ஆண்டவர் தம் நாட்டின் மேல் பேரார்வம் கொண்டு தம் மக்கள் மீது கருணை காட்டினார். சிந்தனை. இன்று விபூதி புதனோடு தவக்காலத்தை தொடங்குகின்றோம். எங்கள் நெற்றிகளிலே விபூதி பூச வரும்போது, மண்ணாயிருக்கிற நீ திரும்பவும் மண்ணுக்கே போவாய் என்றும், அதற்கு மாற்றீடாக மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்றும் எங்களுக்கு நினைவூட்டப்படுகிறது. அடக்கமான தாழ்ச்சி நிறைந்த வார்த்தைகள் இவை. உன்னை தாழ்த்தி கொள்ள நீ விரும்புகிறாயா? உலகத்தின் பார்வையிலே தாழ்ச்சியை ஒரு நற்பண்பாக நோக்குவது அரிது. ஆயினும் உண்மையாகவே தாழ்ச்சி உள்ளவர்கள் தம் உள்ளத்தில் இருந்து வெளிவரும் பிரகாசத்தை கொண்டிருப்பர். எல்லா நற்பண்புகளுக்குள்ளும் நாம் கட்டியெழுப்ப அழைக்கப்பட்டுள்ள நற்பண்புகளான நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியன தலை சிறந்த பண்புகளாகும். இந்த 3 நற்பண்புகளிலும் சிறந்து வளர்ந்து வர தாழ்ச்சியை விட உதவக்கூடிய நற்பண்பு வேறு எதுவும் இல்லை. தாழ்ச்சி என்பது கடவுள் எம்மை பார்ப்பது போல நாமும் எம்மை பார்ப்பதுவே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. இது நாங்கள் எங்களை பற்றி கொண்டிருக்கின்ற உயர்ந்த போலியான எண்ணங்களை நீக்க உதவுகின்றது. தாழ்ச்சி உள்ளம் கொண்டிருக்கின்ற போது நாங்கள் உண்மையாகவே யார் என்று அறிந்து கொள்வதோடு, நாம் எவ்வாறு வாழ வேண்டுமென்று கடவுள் படைத்தாரோ அதுபோல நாம் வாழ எம்மை இட்டு செல்லும். தாழ்ச்சி என்ற நற்பண்பு உண்மை, நேர்மை என்பவற்றின் நற்பண்பாகும். கடவுளின் சித்தத்தில் நாங்கள் எவ்வாறு இருக்கின்றோமோ அவ்வாறே நாங்கள் எங்களை பார்க்கவும், அதே ஆளாக நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ளவும் செய்கின்றது. கடவுள் எங்களை புரிந்து கொள்ளும் விதத்தில் எம்மை புரிந்து கொள்வதை ஒரு கணம் நினைத்து பார்ப்போம். இதுவே தாழ்ச்சியின் சாரமாகும். மேலும் தாழ்ச்சி கடவுளின் விருப்பத்தை ஏற்றுக்கொள்ள உதவுகின்றது. இது உண்மையான மகிழ்ச்சி என்று நமக்கு தோன்றும் ஏமாற்று ஆசைகளில் இருந்து நம்மை விடுவிக்கின்றது. கடவுள் விரும்புவதையே நாமும் விரும்பும் வகையில் எமது ஆசைகளை மாற்றி அமைக்கின்றது. இன்று யோவேல் இறைவாக்கினர் கூறும் வார்த்தைகள் இந்த தவக்காலத்தை மனத்தாழ்ச்சியின் காலமாக, மனம் திரும்புதலின் காலமாக,
தவத்தின் காலமாக, மாற்றத்தை வாழ்வில் கொண்டு வரும் காலமாக மாற்றுவதற்கான சக்தி வாய்ந்த அழைப்பாக உள்ளன. நீ மண்ணாய் இருக்கிறாய், திரும்பவும் மண்ணுக்கே திரும்புவாய் என்று எமது சாவை எமக்கு நினைவூட்டும் வார்த்தைகள். இந்த உலகத்தின் அற்ப சொற்ப இன்பமளிக்கும் கண்ணோட்டத்தை விட நிலையான மகிழ்ச்சியை தேடிக்கொள்ள வேண்டும் என்ற பார்வையை நாம் கொள்ள வேண்டுமென்று அழைப்பு விடுக்கின்றது. இந்த கணம் அல்லது இன்றைக்கு நாம் வாழவும் எமது ஒவ்வொரு ஏக்கத்தையும் நிறைவு செய்யவும், இந்த உலகம் வழங்கும் அனைத்தையும் அனுபவிக்கவும் நாம் ஆசைப்படுகின்றோம். ஆனால் மனத்தாழ்ச்சியோ இந்த உலகம் அளிக்கும் கடந்து போகின்ற இன்பங்களை தவிர்த்து விண்ணக நிலையான வாழ்வில் அக்கறை கொள்ளச் செய்கின்றது. தவக்காலம் நோன்போடும் அழுகையோடும் புலம்பலோடும் திரும்பி வரும் காலமாகும். உண்ணா நோன்பும் தவமும் எமது விண்ணக இலட்சியங்களில் இம்மண்ணுலக ஆசைகள் செல்வாக்கு செலுத்தாதபடி காத்து கொள்கின்றன. தற்காலிக இன்பத்தை அளிக்கும் எமது பாவங்கள், போதை பழக்கங்கள், உலக பற்றுக்கள் நம்மை எதிர்கொள்ளும் போது நாம் அழுது புலம்ப வேண்டும். ஆனாலும் கடவுள் எல்லையற்ற இரக்கம் கொண்டவர், சினம் கொள்ள தாமதிப்பவர், அருள் நிறைந்தவர். அவருடைய நீதி அவர் இரக்கத்தை வெறுப்போரை தண்டிக்கும். ஆனால் நாம் எமது பெருமை, பாவம், உலகியல் போக்கை கைவிடும் போது அவருடைய இரக்கம் நீதியை நிலைநாட்டுகிறது, தண்டனையை தடுத்து விடுகிறது. இன்று நாம் தவக்காலத்தை தொடங்கும் போது இறைவாக்கினர் யோவேலின் வார்த்தைகளை சிந்திப்போம். இப்போதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். இந்த தவக்காலம் எங்களை கடந்து செல்ல விட்டுவிடாதிருப்போம். முழு மனத்துடன் அதனுள் நுழைவோம். மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள். எமது உள்ளத்தை மனத்தாழ்மையுடனும் கடவுளின் இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டும் எதிர்கொள்ளுவோம். எமது பாவங்களை அடையாளம் கண்டு அவற்றில் இருந்து விலகி மனம் திரும்பி மன்றாடி தூய்மையை தேடுவோம். இவ்வாறு நாம் செய்தால் கடவுள் தமது இரக்கத்தால் எமது கற்பனைக்கு எட்டாத வகையில் எமது வாழ்வை மாற்றி அமைப்பார். செபம். ஆண்டவரே, இந்த தவக்காலத்தில் என்னை முழுமையாக உம்மிடம் ஒப்பு கொடுத்து உம்முடைய அளவற்ற இரக்கத்தை வேண்டி நிற்கின்றேன். ஆமென்.